ஹலோ வெல்கம் டு ஸ்கேன் மீனிங் நருஷ் 326வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் அப் போட்டு ஐப்புன்னு ஒரு பட்டனை காட்டும், அதை தட்டி விட்டு வாங்க போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாரையும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், கபுட்டை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அக்காட்சிக்கே மிஞ்சிரோணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒருச்சுமரு. அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு லைட்னிங் கரெக்டாக வந்து விழுது. அது விழுந்த உடனே அந்த மிஷின்லாம் ஓவர்லோட ஆரம்பிச்சிடும். லார்டு உரோச்சிமாரோ இதே மாதிரி போச்சுன்னா எல்லா மிஷினும் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்ல, இதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருப்பான் உரோச்சிமாரு. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணது அது அப்படியே எழுந்துக்குது. உரோச்சிமாரு சூப்பர், ஒரு வழியாக நான் ஜெயிச்சிட்டேன், இது 9 டெய்லேருந்து ஜிஞ்சிரிக்கு எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுண்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது எழுந்த உடனே உரோச்சிமாரு கழுத்து பிடிக்குது. பார்த்தா உரோச்சிமாரு தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது கண்ணில் பறத்தெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கா. லார்டு உரோச்சிமாரோ இங்கே இருக்கிறது இதுக்கு மேலே சேஃப்டி இல்லை, எனக்கு உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கபுட்டு அவனை கூப்பிட்டு போயிடுவான். அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடம் சுத்தமாக எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இடம் எரிஞ்சு போயிடும். இந்த இடம் ரொம்ப மோசமாக எரிஞ்சு போய் அந்த இடிஞ்சு போன இடத்துல பார்த்தா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணது அங்கே தான் கிடக்கும். கிட்டாச்சிங் கிசாமே அவன் வர, என்னடா இது, சரி ஓகேன்ட்டு இதை பற்றி பெயின் கிட்ட சொல்கிறாங்க. அவன் அக்காட்சிக்கு தோக்கடிக்கணும் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான். கேட் ஆஃப் டாச்சி மாதிரியே ஒன்று தயாரிக்கணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருக்கான், சைல்டு பிஸ்ட்டை சீல் பண்ணுறதுக்காக அப்படி நீட்டாச்சு சொல்லிட்டு இருக்க. செத்து போன அந்த பாடியை வந்து பெயின் என்ன பண்ணுவான், அவனோட ஜுட்ஸு போட்டு திருப்பி ரீக்ரியேட் பண்ணுவான். இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பவரை கொடுத்துருக்கேன், இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு வரைக்கும் இது நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும். சரி ஓகே நீ கிளம்பு, இது கூட கூப்பிட்டு போ, இதை வச்சு 9 ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம், கேப்சர் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவான் பெயின். நீட்டாச்சு சரின்ட்டு கூப்பிட்டு போவான். அப்படியே சாஸ்கே உரோச்சிமாரும் கட்டுறாங்க, 2 பேரும் வில்லேஜே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நருட்டோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான்ல அந்த நீர்வீழ்ச்சியில். எமோட்டோவா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். சாஸ்கே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, ஏண்டா உன் வில்லேஜுக்கு நீ உள்ளே போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உரோச்சிமாரு. அதெல்லாம் ஒன்றும் இப்போ தேவையும் இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. அடுத்து ஷிக்கமாரு சோஜி ஈனோவை காட்டுறாங்க, எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருப்பான் சோஜி. பாராடி ஆசுமா செஞ்சே வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம், இவ்வளோ வேகமாக அடிச்சு நோத்திட்டு இருக்கீங்களாடான்னு சொல்லிட்டு ஷிக்கமாரு. லூசு பையில அவரெல்லாம் இங்கே வரமாட்டார், அவர் கொரோனா சென்ஸே பார்க்க போயிருப்பாரு, நம்ம கிட்டலாம் ஏன் வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ. கக்காஷியை பாரு, கக்காஷி எப்போ பார்த்தாலும் நருட்டோ கூடயே இருக்காரு. நம்ம சென்ஸே பாரு எப்போ பார்த்தாலும் கொரோனா சென்சேன்னு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. நருட்டோ பயங்கர கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே கீபாவை காட்டுறாங்க, கீபாவும் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு ஃபேனை போட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஹினாட்டாவை ஜென்டில் பிஸ்ட்டை வச்சு வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. ஷீனாவும் அவனோட வீட்டில் வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. சாக்கரை அப்பவும் போல் நருட்டோக்கு ஃபுட் ஃபீல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பா. பின்னாடியே சாய் வந்துட்டு இருக்க, என்ன சாக்கரா நருட்டோக்கா? ஆமாம் அவனுக்கு நியூட்ரிஷன் வேணும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். சரி உனக்கு வேணுமா? அம்மாம்மா சாமி எனக்கு வேணாம் அப்படின்னுவான் சாய். பரவாயில்ல நருட்டோக்காக இவ்வளோத்தையும் செய்யறியே, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாய். நருட்டோ பயங்கர கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். சேரா எம்மாட்டோ நீ இருக்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் தூங்குறேன், நீ 9 பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுற, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கக்காசி பார்த்துட்டு இருப்பான். 9 ஸ்டேபிளாக தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்மாட்டோ புலம்பிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் விடுற மாதிரில இதை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. கிட்டாச்சி லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பான். நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு கெஞ்சிச்சுவை போட்டு சரி போ நருட்டோ புஷ்டுவா அப்படின்னுவான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அது எகிரி போய் வில்லேஜில் ஒரே குதி, எல்லாம் செதறிடுவாங்க. உடனே அந்த இடத்துக்கு நெஜி டீம் வந்துருவாங்க. டேய் படவாராஸ்கல் யாரா நீ எங்கள் வில்லேஜுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அது எல்லாரையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். கோனகமாரு இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு நருட்டோ கிட்ட போக ஆரம்பிச்சிடும். நருட்டோ நான் சீக்கிரம் வாங்க வில்லேஜ் யாரும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெஜி எல்லாம் பயங்கரமாக சண்டை போடுவான், எல்லாரையும் தூக்கி போட்டு சொருவ ஆரம்பிச்சிருவான். அவன் தம்பி யாருப்பா நீ, நெஜி கூடிய வேற லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நட்டு கேட்டுட்டு இருப்பான். நெஜி ஒன்னே கொஞ்சம் ஜாக்கிரதை நருட்டோ, அவன் பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நான் இப்போ தான் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மல்டி ஷேடோக்கள் அனுப்பிடுவான். வாங்க காய்ஸ் மொத்தமாக அவனை முடிச்சு விடுவான் அப்படின்ட்டு எல்லாம் அட்டாக் பண்ண அது பயங்கரமாக சண்டை போடும், எல்லாரையும் தூக்கி போட்டு சொல்லிவிட்டு. யாரும் அவன் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அந்த உட்டியை கைட்டி போட்டோடனே பார்த்தா நருட்டோ ரோபோட் வெர்ஷனில் இருப்பான். ஏன்னா அவன் பார்க்க நருட்டோ மாதிரியே இருக்கான். இது மெக்கா நருட்டோடா, உரோச்சிமாரு நருட்டோ வச்சு தான் அதை கிரியேட் பண்ணியிருப்பான் போல. அதான் கக்காஷி ஏமாட்டாவும் வர, நீங்கள் எல்லாரும் தலையிடாதீங்க, அதுவே ஒரு ஃபேக் நருட்டோ, அதுக்கிட்ட போய் நான் தோப்பனா, நான் ஒரிஜினல் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நருட்டோ அப்படி 9 சக்கரா மூடுக்கு போக அந்த 9 சக்கராவை அது உரிய ஆரம்பிச்சிடும். நருட்டோ கொழும்புல டே என்னடா நடக்குதுங்க, சக்கராபதின்னு புலம்பிட்டு இருப்பான். யாமட்டோ இதே மாதிரி 9 சக்கரா அவன் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாலும் நருட்டோ செத்து போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ கிட்ட நிறைய சக்கரா உரிய ஆரம்பிச்சிருவான். தவந்து கிட்ட வர ஆரம்பிச்சிருவான். நருட்டோ இதெல்லாம் வேலையாவது ஷேடோ குளோனை போட்டு ரசிகன் தயாரிச்சா அது ஒன்றும் வேலையாகாது. நருட்டோ வீக்காய் மயங்கிக்கே வைவான். அட்டாக் பண்ண ட்ரை பண்ண கக்காஷி உடனே சிடோரி யூஸ் பண்ணுவான். அம்மாட்ட உடனே நருட்டோ காப்பாற்றி கூட்டு போயிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச அவன் 9 சக்கராவெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி 9 வெறி வர வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பான். இங்கே மெக்கா நருட்டோ வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதுவும் வேற லெவலில் எல்லாத்திலும் கண்டுபிடிச்சி வந்துட்டு இருக்கோம். நருட்டோ எங்கே போனாலும் இவங்க நருட்டோ மறைச்சு ஒரு இடத்துக்குள்ள கூட்டு போவாங்க. நருட்டோ அப்படியே லைட்டாக மயக்கம் தெரிஞ்சு கக்காஷி சென்சே நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம், நருட்டோ சென்சே எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாது, இது ஆன் பிளாக்காக்ஸ் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் பிளேஸ் இல்லைடா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ கம்முன்னு இருங்க, இறக்கி விடுங்க, அந்த ஃபேக் நருட்டோ நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். கக்காஷி செஞ்சு இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக வேலையாவது, வில்லேஜே அவன் அழிச்சிருவான். நம்மளாவது எதனா பண்ண என்ன வெளியே ஓடியா, நானாவது போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. தான் அவன் தனியாக நின்று வில்லேஜே மொத்தமாக அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். பெயின் அடிச்சு நொறுக்கின மாதிரி நொறுக்க ஆரம்பிச்சிருவான்.
கக்காஷி அவன் சொல்கிற மாதிரி மொத்தமாக அதை அழிச்சிட போகுது, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வேலையாவது நருட்டோ உன்னாலாம் அவனை தோக்கடிக்க முடியாது, வா இந்த இடத்த விட்டு ஓடுறதா நம்மளுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு கூட்டு ஓட ஆரம்பிச்சிடும். இவங்க அப்படியே நருட்டோ கூட்டு வந்து ஒக்காக்கி ஆஃபீஸில் உட்காந்துப்பாங்க. என்னை விடுங்க, நான் போய் அதை தோக்கடிக்கணும் பாருங்க, வில்லேஜ் என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நீ என்ன நினச்சாலும் அதை தோக்கடிக்க முடியாது, அது எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்கு பாரு. டே நருட்டோ அதை கிரியேட் பண்ணது 9 வெசலாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது உன்னோட சக்கராலாம் உறிஞ்சி ஒன்று வீக் ஆகிட்டு இன்னொரு 9 எடுத்து அது சீல் பண்ணிக்கும். 9 உங்கள்கிட்ட இருந்து பிரித்து எடுத்துட்டா நீ செத்து போயிடுவா, அது தெரியாதா உனக்கு? அதோடைய பிளான் 9 அடுத்த வெசலாக அது மாறுறது தான். இப்போ நான் என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நருட்டோ நீ வில்லேஜை விட்டு போ. நான் எதுக்கு வில்லேஜை விட்டு போனோன்னா அதை கொல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் நருட்டோ. டே லூசு பையில நீ இங்கே இருந்தால் அதுவும் இங்கே தான் இருக்கும், நீ வில்லேஜை விட்டு போயிட்டுனா அதுவும் கூட வந்துடும், அதுக்கப்புறம் வெளியிட்டு போய் அதை கொண்டு ஏறிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடே. உங்களால் முடியும்ல, ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். ஒரு சென்சிட்டிவ் டைப் நிஞ்சா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கக்காஷி. பார்த்தா ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அங்கே பெரிய ராணிங்க ராஜாங்கள்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய தேர் வரும். இது பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஃபியூடலால் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணாரு, ஆனால் எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல, அதனால அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாரு. சரி ஓகே நருட்டோ, நீ யாமட்டா உள்ளே உட்காந்துக்கோங்க, 9 சக்கரா வெளியிலிக்க வர மாதிரி இருந்தால் யாமட்டா கட்டுப்பத்திடுவார். ஆனால் அவன் பக்கத்தில் வந்தாலே நருட்டோடி சக்கரா அழிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் யாமட்டோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை நான் பக்கத்திலே வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு, நெஜி, கீபா, சோஜின்னு எல்லாரும் வந்திருப்பாங்க. நருட்டோ உன்னை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷிகமாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே போய் கஞ்சிப்பான். உள்ளே போய் கஞ்சது இடம் தமா தொண்டிருக்கும். நருட்டோ கடுப்பாயிடுவாண்டே, இது என்னடா சோப்பு டப்பா மாதிரி இருக்குதுல உட்கார வச்சு சாச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருவேளை அவன் கதையை முடிக்கல அப்படின்னு இந்த வில்லேஜ் பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடு. இவனுங்க அப்படியே வேற லெவலில் தண்ணியிலலாம் பறந்து போக ஆரம்பிச்சிருவானுங்க. சீன உடனே திருப்பி என்னை விட்டுட்டு போகிறானுங்க, இவனுங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அதை பார்த்தா மெக்கான நருட்டோ மேலே பறந்து வந்துட்டு இருப்பான். இந்த சோப்பட உள்ள உட்காந்துட்டு ரெண்டு பேரும் ஆட்டிட்டு பார்த்துல எமோட்டாக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிடும். என்னடான்னு வெளியே பார்த்தா அது மிசைல் அட்டாக் போட்டுட்டு இருக்கு, இவங்க தண்ணி மேலே வளைஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. அது மிசைல் அட்டாக்க போட சீனோ இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் சீனோ நீ எங்கே வந்த, இன்செக்ட்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லி அந்த பாமே டீஆக்டிவேட் பண்ணிருப்பான். அவ்வளோதான் முடிஞ்சுன்னு பார்த்தா அது குட்டி குட்டி பாமை வந்து சீனோவை மொத்தமாக எரிச்சு விட்டுரும். உள்ள பார்த்தா நருட்டோ பாவம் கத்திக்கிட்டு இருப்பான். யாமட்டோ வாயெல்லாம் பிதிக்கி வச்சுக்கிட்டு எனக்கு வாந்தி வருது என்னால முடியலன்ட்டு இருப்பான். என் மெக்கானிக்கிட்ட பார்த்தா ஏதோ பாம்பு போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பேன். 2 நாடுகளுக்கு நடுவில் போர் நடக்கும்போது மேலே ஃப்ளைட்டில் இருந்து பாம்பு போட்டுட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு போயிட்டே இருப்பான். காஷன் சரி நீங்கள் கொண்டாரு இதை பிடிச்சிட்டு போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு போயிடுவான். ஷிகமாரு தனியாக கூட்டு போயிட்டு இருப்பான் மெகா நருட்டோவை. அதெல்லாம் ஒன்றும் அசர்ற மாதிரி தெரியல, ஓயாமல் அந்த பாம்பை போட்டுக்கிட்டே இருக்கு. கரெக்டாக பிளானை போட்டு ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி அதை லாக் போட்டுருவான். அதை லாக் போட்டு அவ்வளோதான், அது கைத்து திருப்பி போட்டுலான்னு ட்ரை பண்ணுவான். அது தலையே கைட்டிடும் தனியாக, வாயை பழந்துருவான். என்னடா அது தலையை அதுவே கைட்டிச்சுன்ட்டு அப்படியே அது ஷிகமாரோட சேர்த்து இழுத்துட்டு மேலே பறந்து போக ஆரம்பிச்சிடும். அடங்கையால என் ஷேடோவோட சேர்த்து இழுத்துட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். பயங்கர ஸ்பீடாக கீழே வந்து விழ அவ்வளோதான் ஷிகமாரு அவுட்டு. மெக்கான விட்டு திருப்பி கிளம்ப இங்கே நெஜி சொல்லிட்டு இருப்பான், அவன் திருப்பி வரான்னு சொல்லி பேக்கிங்கான பார்த்துட்டு இந்த ஆளுகிட்ட இருக்கிறதுக்கு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு நருட்டோ புலம்பிட்டு இருப்பான். அந்த மூஞ்சில வாந்தி எடுக்காது மாதிரி நின்றுட்டு இருப்பான். இங்கே சொன்னேன் நான் சாண்ட் வில்லேஜுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்ததா சொல்லுங்க, எங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு அனுப்ப சொல்லுங்க, இந்த மெக்கான விட்டோடைய கதையை இங்கேயும் முடிச்சு விட்டணும், அவன் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லேடி சொன்னாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் உண்மையிலுமே தரமான காமெடியோட இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, லைக்கை போட்டு ஐப்புன்னு ஒரு பட்டன் கட்டாத மாதிரி தட்டி விட்டு போங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ணுறேன். பாய் ஆல்.